வணக்கம் கைஸ். நான் வீடியோ போட்டே பல நாள் ஆச்சு. அதனால இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சியை நம்ம இந்த டைம் விடக்கூடாதுன்ட்டு. இந்த டைம் நல்லா பிளான் போட்டு சீரியஸாக போடலான் இருக்கேன். காலையிலேயே சீக்கிரமாக எழுந்துட்டு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு கம்பெனி இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக பெங்களூருக்கு ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரெஷிங் பண்ணணும். இந்த சீரீஸ்க்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். கரெக்டாக இருந்தால் பரோட்டா. இதுதான் இந்த சீரீஸ் பேர். பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை முடிச்சுட்டு டீ போடுறது தான். பால் பொங்கினோடனே டீயை பக்காவாக போட்டாச்சு. டீ வேறு அருமையாக இருந்தது. டீயை குடிச்சிட்டு குளியல் சென்று விட்டேன். காலையில் 5:30 அடிக்கிற குளிருக்கு காடியை தட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. அப்புறம் பேருந்து டிராவலில் ஒசூருக்கு சென்று விட்டேன். ஒசூர் இறங்கினோடனே சரியான பசி. அதனால நேராக ஹோட்டல் கூட்டு 4 இட்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேருந்து பயணம். காலையில் சரியான வெயில். அதனால ரேப்பிடோவில் ஏறி ஊர் சுற்ற ஆரம்பிச்சது தான். ஆனால் பெங்களூர்னா பெங்களூர் தாங்க. பெங்களூரில் ட்ராவல் பண்ணதுக்கு மண்டை தான் வரட்ட மாதிரி ஆச்சு. வெயிலில் காஞ்சதுக்கு நான் வர காலில் தலை குளிச்சதுனால மண்டை காஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் லொக்கேஷன் வந்து பிஜெல்லாம் பார்த்து ரூமெல்லாம் புக் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூமுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் அடுக்கிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அப்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. ரூமெல்லாம் ஓகே, அவ்வளோவா இல்லை. சாப்பாடு சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சது தான். எப்படி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்தோடனே அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படியே ஒரு டீ குடிக்க போயிட்டேன். இந்த டீ நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் குடித்தாங்க, சுத்தமாக நல்லாவே இல்லை. அதனால இந்த கடையை காட்டுறேன். சிக்னலை பார்க்காம நான் பாட்டுக்கு அப்படியே ரோடில் நடந்து ரூமுக்கு வந்துட்டேன். அண்ட் இந்த சீரீஸ் பேரும் இதுதான். கரெக்டாக இருந்தால் பரோட்டா, நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இதோட மீனிங்கை நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ஒரு குட்டி உரக்கத்தை போட்டு வரேன் மறுபடியும். எழுந்ததுக்கப்புறம் ரூமில் இருந்த ஒரு 2 நண்பர்களை வந்து தூக்கிட்டு டீ குடிக்கலான்னு வெளியே கிளம்பியாச்சு நைட்டில். இவங்க 2 பேரையும் நான் வந்து இங்கே தான் பேசி ஃப்ரெண்டாக பிடிச்சேன். ஆனால் இந்த ஊரில் இருக்கணும்னா கண்டிப்பாக கொஞ்சமாக கன்னடா தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா ஹிந்தியாவது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்னைக்கு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணி விட்ருங்க. கன்சிஸ்டன்சியாக இருக்கிறோம்.